எல்லாருக்கும் வணக்கங்க. உங்கள் எல்லாரையும் 666 மந்த்ரா யூடியூப் சேனல் வாயிலாக மறுபடியும் சந்திக்கிறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். தொடர்ந்து நம்மளுடைய சேனல் மூலமாக ஆன்மீகம் சார்ந்த பல அரிய பதிவுகளை பதிவேற்றம் செய்து கொண்டிருக்கிறோம். உங்களுடைய மேலான ஆதரவும் நமக்கு தொடர்ந்து கிடைத்து கொண்டே இருக்குது. அந்த வகையில் இன்னைக்கு இந்த வீடியோ பதிவில் நாம் என்ன ஒரு ஆன்மீக தகவலை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம எல்லாரோட வீட்லேயும் பீரோ அப்படிங்கிற பொருள் இருக்கும். இந்த பீரோவை பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். என்னங்க பீரோ அது ஒரு நார்மலான ஒரு பொருள். அதில் எங்கள் துணியெலாம் வச்சுக்குவோம், பணம் வச்சுக்குவோம், நகை வச்சுக்குவோம், டாக்குமெண்ட்ஸ் வச்சுக்குவோம், பத்திரங்கள் வச்சுக்குவோம், எங்களோட சர்டிஃபிகேட் வச்சுக்குவோம். ஆக மொத்தத்தில் மனுஷனுக்கு தேவைப்படுற அத்தனையும் அந்த பீரோவில் தான் இருக்கும். ஆனால் அந்த பீரோவை சரியான முறையில், வாஸ்து முறையில், ஆன்மீக முறையில் பராமரிக்கிறீங்களா அப்படின்னு கேட்டால் முக்கால்வாசி பேர் கிடையாது. பீரோவினுடைய பராமரிப்பில் தான் இருக்குது அந்த பீரோவில் பணம் வரதும் வராமல் போகிறதும். நம்ம எல்லாருமே பணம் சம்பாரிச்சுட்டு அந்த காசு எங்கெங்கே கொண்டு போய் வைக்கிறோம்? பேங்கில் போட்டு வைக்கிறோம் ஒன்று. ரெண்டாவது, நம்ம அத்தியாவசிய தேவைகளுக்கு பணத்தை எடுக்கணும்னா பீரோவில் தான் அந்த பணத்தை போட்டு வைக்கிறோம். அதே மாதிரி நகைகள், நம்ம கொஞ்சம் ஜுவல்ஸ் வாங்குகிறோம், மேக்ஸிமம் பீரோவில் கொஞ்சம் வச்சுருப்போம். லாக்கரில் பேங்கில் சேஃபாக வச்சாலும் அன்றாட தேவைகளுக்கு யூஸ் பண்ணுற நகைகளை வச்சுருக்குறோம். வீட்டினுடைய டாக்குமெண்ட்ஸ் இதெல்லாம் மோஸ்ட்லி பீரோவில் தான் இருக்கும். ஸோ இந்த பீரோவை நம்ம எப்படியெல்லாம் பராமரிக்கணும்? ஒரு மனிதனினுடைய அத்தனை சுபிக்ஷங்களையும் தாங்கி இருக்கக்கூடிய அந்த பீரோவை நாம் எந்த முறையில் பராமரிக்கணுங்கிறத நாம் கவனத்தில் கட்டாயம் கொண்டிருக்கணும். அப்போ தான் அந்த வீட்டில் பணம் சேருவதும் பணம் சேராமல் இருக்கிறதுக்கும் ஒரு காரணியாக அமையும். ஒரு வீட்டில் பணம் எங்ககிட்ட சேரலிங்க, பீரோவில் பணம் வச்சாவே தங்க மாட்டேங்குதுன்னா கண்டிப்பாக பீரோவோட வாஸ்து பிரச்சனை இருக்குன்னு அர்த்தம். ஃபஸ்ட் ஆஃப் ஆல், இந்த பீரோங்கிறதே நேர்மறை ஆற்றல்கள் அதிகம் இருக்கக்கூடிய ஒரு பொருளுங்க. வீட்டில் சில பொருட்களுக்கு நேர்மறை வைப்ரேஷன்ஸ், அதாவது பாசிட்டிவ் வைப்ரேஷன் ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக இருக்கும். அதில் இந்த பீரோவும் ஒன்று. இந்த பீரோவை பார்த்தீங்கன்னா சரியான திசையில் வச்சிட்டிங்கனாவே மேக்சிமம் பலவிதமான இந்த பணம் சேராமல் போகிறது, பணம் வரவில்லாமல் போகிறது, இந்த பிரச்சனையெல்லாம் சால்வ் ஆகிடுது. நான் நிறைய பேருக்கு சொல்லியிருக்கேன், பீரோவை மட்டும் இந்த சேஞ்ச் பண்ணுங்க போதும் உங்களோட லைஃப் மாறும் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். குறிப்பாக பீரோ வைப்பதற்கு சிறந்த திசையாக சொல்கிறது தென்மேற்கு திசை அப்படின்னு சொல்லுவாங்க. இதை பார்த்தீங்கன்னா கன்னி மூளை அப்படின்ட்டு இதுக்கு பேர் என்னங்க? கன்னி மூளை. இன்னும் உங்களுக்கு தெளிவாக சொல்லணும்னா, பீரோ வைப்பதற்கு சரியான திசை தென்மேற்கு திசை, அதை கன்னி மூளை என்று சொல்வார்கள். இந்த இடத்தில் மட்டும் நீங்கள் பீரோவை வைத்து விட்டால் நீங்கள் பணப்பிரச்சனையை பற்றி கவலைப்படவே தேவையில்லை. பணம் வருமா வராதான்னுட்டு விஷனப்பட தேவையில்லை. எங்ககிட்ட நகை சேர மாட்டேங்குது, கடன் சேருதுங்கிறத பற்றி கவலைப்பட தேவையில்லை. இந்த ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் செஞ்சிட்டாலே போதுமானது. சரிங்களா? ஏன்னா இந்த மூளை நேர்மறை ஆற்றல் நிறைந்த ஒரு மூளைன்னு சொல்லுது. 4 மூளைகளில் இந்த கன்னி மூளைக்கு அந்த சக்தி இருக்குது. கன்னிமூளை பார்த்திங்கன்னா பொதுவாக பாசிட்டிவ் வைப்ரேஷனுடைய தாக்கம் இயற்கையாக அங்கே அபரிவிதமாக இருக்குது. அந்த இடத்துல அந்த பீரோவை வைக்கிறச்சே உங்களுக்கு அவ்வளவு நல்லது. சரிங்க, வச்சுட்டேன். இந்த பீரோவை திறந்தோம்னா அந்த திசை எதை பார்த்துருக்கணும்? பீரோவை நீங்கள் சொன்ன மாதிரி வச்சுட்டேன், எந்த திசையில் திறக்கும் போது அந்த கதவு இருக்கணும் அப்படின்னு கேட்டால், பீரோவினுடைய பின்பக்கம் தென்மேற்கு திசையில் இருக்க வேண்டும். அதாவது பீரோவுடைய கதவு வடக்கு பார்த்து திறந்தால் ரொம்ப ரொம்ப நல்லது.
சரிங்களா? ஏன்னா குபேரனினுடைய திசையாக இந்த வடக்கு திசை வருது, குபேரனினுடைய அருள் கொடுக்கும் திசையாக இந்த வடக்கு திசை வருது, பண ஈர்ப்பு அதிகமாக இருக்கிற திசையாக வடக்கு திசை வருது. ஸோ நீங்கள் பீரோவை உங்களுடைய தென்மேற்கு திசையில் வச்சுட்டு அந்த பீரோவை ஓப்பன் பண்ணுறச்சே அது வடக்கு திசை பார்த்தவாறு ஓப்பன் பண்ணுற மாதிரி வச்சுக்கோங்க. புரியுதுங்களா? இல்லைங்க, அப்படிப்பட்ட ஒரு அமைப்பு இல்லைங்க அப்படின்னா பீரோவினுடைய பின்பக்கம் மேற்கு திசையில் இருந்து அதனுடைய கதவு கிழக்கு திசை நோக்கி திறக்கும்படியும் வைக்கலாம். எப்படிங்க? பீரோவினுடைய கதவு பின்னாடி மேற்கு திசையும் ஓப்பன் பண்ணால் கிழக்கு திசை பார்த்தவாறும் நீங்கள் வைக்கலாம். 2 ஆப்ஷனல், இப்படியும் வைக்கலாம் அப்படியும் வைக்கலாம். ஏன்னா சில பேர் வடக்கு பார்த்து ஓப்பன் பண்ணுற மாதிரி சூழ்நிலை இருக்காது, அந்த மாதிரி ஒரு அமைப்பு வீட்டில் இருக்காது, என்ன கொஞ்சம் இடைஞ்சலாகவும் இருக்கும். ஸோ அவங்க என்ன பண்ணுறான்னா கிழக்கு பார்த்து கதவு திறக்கிற மாதிரி வைக்கலாம். இதுவும் நல்ல பலனை கொடுக்கும், இதுவும் அற்புதமான பலன்களை உங்களுக்கு பெற்றுத்தரும். சரிங்களா? மேக்சிமம் பார்த்தீங்கன்னா பீரோவோட கதவு திறக்கிற திசையை வச்சு தான் நம்ம எல்லாத்தையும் சொல்ல முடியும். நம்ம பீரோ வந்து பொதுவாக தென்மேற்கு திசையில் வச்சுட்டா கூட இந்த ஓப்பன் பண்ணுற திசை, இன்னொன்று வந்து பீரோவை எந்த திசை எந்த மூலையில் வச்சாலும் கூடவே இந்த ஓப்பன் பண்ணுற திசை எப்பயுமே வடக்கு கிழக்கு ஆகிய அது நோக்கியே இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. சரிங்களா? இன்னும் உங்களுக்கு தெளிவாக சொல்லணும்னா நீங்கள் பீரோவை திறக்கும் பொழுது உங்களுடைய முதுகு வந்து வடக்கு பார்த்து இருக்கலாம் அல்லது கிழக்கு பார்த்து இருக்கலாம். நீங்கள் பீரோவை திறக்கும் பொழுது உங்களுடைய முதுகு வடக்கு பார்த்தோ அல்லது கிழக்கு நோக்கியும் இருக்கலாம். இப்படி இருந்தால் வீட்டில் நிம்மதியும் லாபமும் குறையாமல் இருக்கும். சரிங்களா? அதே மாதிரி இந்த பீரோ வைக்கிறச்ச சில விஷயங்களை வந்து கட்டாயம் கவனத்தில் கொள்ள வேண்டும். நான் முன்னாடி சொன்ன மாதிரி உங்களுடைய அனைத்து தேவைகளையும் பூர்த்தி செய்யும் இடமாக இந்த பீரோ இருக்குது. எல்லா டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் உங்களுக்கு தேவையான அத்தனையும் இந்த பீரோவில் தான் வைக்கிறோம். இந்த பீரோவை எப்பயுமே சுவரோடு ஒட்டி வைக்கக்கூடாது. சில பேர் பார்த்திங்கன்னா சுவரோடு அப்படியே சேர்த்தாப்பில் ஒட்டி வைப்பாங்க. இப்படி பீரோவினுடைய பின்புறத்தை சைடில் இந்த சுவரோடு நாம் ஒட்டி வைக்கும் பொழுது நமக்கு பணம் சேர்றதில் கொஞ்சம் தடை ஏற்படும். அதனால் எப்பயுமே பீரோ வைக்கிறச்ச 4 மூலைகளும் கொஞ்சம் லைட்டாக கேப் விட்டு, செவுத்துக்கும் சுவருக்கும் பீரோவுக்கும் அந்த சைடுக்கும் கொஞ்சம் கேப் விட்டு சிறிது இடைவெளி விட்டு நாம் வைக்கிறது நல்லது. ஏன்னா இந்த இடைவெளியில் வாயு பகவான் ஊடுருவார் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த பஞ்சபூதங்களில் வாயு அப்படிங்கிறவர் பார்த்திங்கன்னா இந்த பணம் சேர்றதுக்கான ஒரு முக்கிய ஒரு பங்கினை ஏற்படுத்துவார். ஏன்னா அந்த பணத்தை ஈர்த்து கொடுக்குற வேலையை அந்த காற்று தான் பண்ணணும். ஆற்றல்கள் எல்லாமே காற்றில் தான் பரவுது. ஸோ இந்த வேலையை வாயு பகவான் செய்கிறார் அப்படிங்கிறதுனால பீரோ வந்து ஃபுல்லாக சுவரோடு சேர்த்து இல்லாமல் கொஞ்சம் இடைவெளி விட்டு இருக்கிறதுனால உங்களுக்கு வாயு பகவானினுடைய அந்த ஒரு இடைவெளி பரிமாற்றத்தால் உங்களுக்கு பணம் அதிகமாக புழங்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. இது வந்து பணம் அதிகமாக சேமிக்கிறதுக்கும் உதவும். பணம் அதிகமாக உங்களை நோக்கி வர்றதுக்கும் இந்த ஒரு மெத்தட் வந்து உதவும். எந்த காரணம் கொண்டும் பீரோ தெற்கு திசை நோக்கி திறக்கும்படி இருக்கக்கூடாது. எப்படிங்க? உங்கள் பீரோவை நீங்கள் திறக்கிறச்ச கதவு வந்து தெற்கு திசை நோக்கி திறக்கும்படி இருக்கக்கூடாது. ஏங்க அப்படின்னா தெற்குங்கிறது யம திசை அப்படின்னு சொல்லுவோம். இந்த திசை நோக்கி நீங்கள் பீரோ திறக்கும்படி வச்சிங்க அப்படின்னு சொன்னால் அது செல்வ இழப்பை ஏற்படுத்தும். நிறைய பேர் பணம் சேரலைங்கிறவங்க இந்த ஒரு தவறை தான் பண்ணுறீங்க. பீரோவை தெற்கு திசை நோக்கி திறக்கும்படி வச்சிடுறீங்க. இது வந்து கண்டிப்பாக செல்வ இழப்பை ஏற்படுத்தும். அதே மாதிரி வடகிழக்கு மூலை, வடகிழக்கு மூலையில் நாம் பீரோ வைப்பதை தவிர்க்க வேண்டும். அப்படிங்க ஏங்க வடகிழக்கு மூலையில் பீரோ வைக்கிறத தவிர்க்கணும் அப்படின்னு சொன்னால் அதுவும் பணம் சேருவதை தடுக்க செய்யும்.
பணம் பெருகுவதை குறைக்கும். அதனால் அதையும் நாம் தடுக்க வேண்டும். சரிங்களா? அதே மாதிரி சில பேர் வந்து பீரோவை அப்படியே தரையோட கீழே வச்சு வைப்பாங்க. சரிங்களா? பொதுவாக நம்ம அப்படி வைக்கும்போது நிறைய தூசுக்கள் வந்து சேர்ந்துடும். தூசுக்கள், மண், இதெல்லாம் வந்து அடியில் சேர்ந்துடும். எப்பயுமே பீரோ வைக்கும் பொழுது அடியில் கீழே தரையில் ஏதாவது ஒரு பீம் வச்சு தான் அடியில் குப்பை, தூசு இதெல்லாம் போகாமல் இருக்க வேண்டும் அப்படிங்கிறதுக்காக 2 மரப்பலகை வச்சு, இந்த சைடும் அந்த சைடும் மரப்பலகை வந்து சப்போர்ட் வச்சு அடியில் கொஞ்சம் கேப்பாக இருக்கணும். ஏன்னா நம்ம சீமார் வச்சு துடைக்கும்போது நம்ம அழகாக அதை வச்சு நம்ம துடைப்போம். இது மூலமாக நீங்கள் அடிக்கடி அந்த பீரோ வந்து சுத்தமாக இருக்கிறத இது உறுதி செய்யும். பல பேர் ஏன்னா நம்ம தரையோடு ஒட்டி வச்சிட்டோம்னா உள்ளே வந்து தூசு தங்கினாலும் குப்பை தங்கினாலும் அந்த சைடில் அந்த குறுகிய இடைவெளிக்குள்ளே தூசுக்கள் நிறைய போச்சு அப்படின்னு சொன்னால் அது வந்து பணம் சேருவதை குறைக்க செய்யும். ஸோ வீட்டில் எப்போதும் அந்த தரையோட பீரோவோட அடிப்பாகத்தை வைக்காமல் 2 மரப்பலகை வச்சுட்டு அது மேலே பீரோவை வைங்க. அதே மாதிரிங்க எப்பயுமே பீரோவில் கொஞ்சம் பணம் இருந்துக்கிட்டே இருக்கணும். நான் அடிக்கடி சொல்கிற ஒரு விஷயந்தான், பணம் தான் பணத்தை ஈர்க்கும். பணத்தை ஈர்க்கிறதுக்கு புதுசாக ஒரு விஷயம் மேலே இருந்து கிளம்பிலாம் வராது. பணம் தான் பணத்தை ஈர்க்கும். அதனால் ஒரு குறிப்பிட்ட அளவு பணம், அது ஒரு 100 ரூபாயாக இருந்தாலும் சரியே பீரோவில் இருக்கணும். பணம் இல்லை என்று பீரோவில் இருக்கக்கூடாது. சில பேர் பார்த்திங்கன்னா பேருக்கு தான் பீரோ இருக்கும், ஒத்த பைசா இருக்காது. அப்புறம் எப்படி பணம் சேரும்? அதனால் பீரோவில் ஒரு சொற்ப தொகை எப்போதும் இருக்க வேண்டும். சரிங்களா? சில பேர் வந்து என்னதான் பேங்க் பாஸ்புக் வச்சுருந்தாலும் பாண்டு வச்சுருந்தாலும் இதெல்லாம் வச்சுருந்தாலும் அந்த பணத்தின் வரவு எப்போ இருக்குன்னா அது பணமாக வைக்கும்போது தான் இருக்கும். ஸோ அதனால் பீரோவில் கொஞ்சம் பணமாக வைங்க அப்படின்னு நாம் சொல்லலாம். சரிங்களா? அதே மாதிரி பீரோக்குள்ளே வந்து நீங்கள் பணத்தை வைக்கிறச்ச பெரும்பான்மையாக பீரோக்கள் வந்து இரும்புனால் தயார் செய்யப்பட்டது தான். சரிங்களா? இப்படி இரும்புனால் தயார் செய்யப்பட்ட பீரோவினுள்ள நாம் பணத்தை வைக்கிறச்ச அப்படியே அந்த இரும்பு மேலே பணத்தை வைக்கக்கூடாது. பணத்தை எப்பயுமே ஒரு மர பொட்டிக்குள்ளே வைக்கணும். ஒரு சின்ன பொட்டி மாதிரி செஞ்சுட்டு அதை பீரோக்குள்ளே வச்சுட்டு அதுக்குள்ளே நீங்கள் பணத்தை சேர்த்து வைக்கலாம். இந்த மரப்பெட்டியினுள் பணத்தை சேமித்து வைப்பதின் மூலமாகவும் பணம் சேரும், பன்மடங்கு சேரும். இல்லைங்க எங்கள் வீட்டில் மரப்பெட்டிலாம் இல்லை அப்படின்னா அந்த இரும்பு மேலே நாம் வைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சிகப்பு துணியை வந்து விரிச்சு, இந்த இரும்பு மேலே சிகப்பு துணியை வந்து விரித்து அந்த சிகப்பு துணிக்கு மேலே நீங்கள் பணத்தையோ நகையையோ நீங்கள் வைக்கலாம். இப்படி வச்சிங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு கட்டாயமான முறையில் அங்கு செல்வம் சேரும், செல்வ செழிப்பு சேரும் அப்படின்னு சொல்லப்படுது. ஏன்னா இரும்புங்கிறது சனீஸ்வர பகவானினுடைய ஒரு உலோகம். சனீஸ்வரர் பார்த்திங்கன்னா பண வரவை வந்து எப்போ கொடுப்பார் அப்படின்னா மகாலட்சுமி அவரோடு இணையும் போது தான் கொடுப்பார். சுக்கிரன், சரிங்களா? அவர் வந்து சனியோடு தொடர்பு கொள்ளும் பொழுது தான் என்ன பண்ணுவார்னா ஆரம்பத்தில் பணத்தடையை கொடுத்தாலும் அவரை வந்து ஒரு கட்டத்தில் விபரீத ராஜயோகத்தையும் கொடுப்பார். அதனால் இரும்பு என்ற அந்த சனீஸ்வர உலோகத்தின் மீது அந்த சிகப்பு துணி போட்டு அது மேலே பணத்தை வைக்கிறச்ச அந்த சுக்கிரனுக்கும் சனிக்கும் இடையான ஒரு இடைவெளியாக இந்த சிகப்பு துணி இருக்கும். சனியினுடைய அந்த கெடு பார்வையை சுப பார்வையாக மாற்றி அந்த சுக்கிரனினுடைய சக்தியை பெருக்கி உங்களுக்கு பணவரவை பன்மடங்கு உங்களுடைய
உங்களுடைய பீரோவிற்குள் ஈர்த்து கொடுக்கிற விஷயமாக இது அமையும். ஒன்று மரப்பெட்டிக்குள்ளே வைங்க, இல்லைனா ஒரு சிவப்பு துணியை போட்டு அது மேலே வைங்க பீரோவை. அதே மாதிரி பீரோவை அடிக்கடி சுத்தமாக வச்சுக்கோங்க, சுத்தம் பண்ணுங்கள். வெளியில் சுத்தம் பண்ணுறது ரைட்டு, உள்ளேயும் அப்பப்போ க்ளீன் பண்ணி வைங்க. எந்த அளவுக்கு பணம் வைக்கிற இடம், பொருட்கள் வைக்கிற இடம், டாக்குமெண்ட்ஸ் வைக்கிற இடம், இது எல்லாமே பணம் சார்ந்த பொருட்களை தான் நம்ம பீரோவில் வைக்கிறோம். நகை வைக்கிற இடம் இதெல்லாம் சுத்தமாக இருந்தால் தான் பணம் பன்மடங்கு சேரும். சரிங்களா? கட்டாயமாக இதெல்லாம் கடைபிடிப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். இவ்வளவு நேரம் பொறுமையாக நம்மளுடைய வீடியோவை பார்த்தமைக்கு ரொம்ப நன்றி. இன்னொரு வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.